ஹாய் திஸ் அக்பர். உங்கள் நிறைய பேருக்கு அறியப்படாத 23 ஜியோகிராஃபி ஃபேக்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஜியோகிராஃபி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். நம்பர் 1, த டெட் சீ இஸ் நாட் அ சீ, இட்ஸ் ஆக்சுவலி அ லேக். டெட் சீன்றது ஒரு சால்ட் வாட்டர் லேக், ஒரு ஏரி. அது ஒரு கடல் கிடையாது. அப்புறம் ஏன் அதுக்கு வந்து டெட் சீன் பேர் வச்சிருக்காங்க? ஏன்னா எந்த ஒரு லிவிங் பீயும் அதில் வந்து பார்த்தா உயிர் வாழ முடியாது, இன்க்ளூடிங் பிளான்ட்ஸ். நம்பர் 2, மொத்தம் வந்து 54 ரெகனைஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கு. ஸோ கான்டினென்ட் வித் மோஸ்ட் கண்ட்ரீஸில் ஃபர்ஸ்டாக வந்திருக்கு. மீன்வாயில் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன நாடுகள் இருக்கு, பட் இருந்துமே 50 நாடுகள் தான் இருக்கு. ஐரோப்பா கண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50 நாடுகள். அடுத்து ஆசியா கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாடுகள் தான் இருக்கு. அடுத்து நார்த் அமெரிக்காவில் வந்து 23 இருக்கு, சவுத் அமெரிக்காவில் 12 தான் இருக்கு, அண்ட் ஆஸ்திரேலியாவில் வெறும் 3 தான் இருக்கு. நம்பர் 3, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு தெரியல, உலகத்திலே வந்து ஷார்டஸ்ட் ஃப்ளைட் வந்து ஸ்காட்லாண்டில் உள்ள வெஸ்ட்ரே அண்ட் பாப்பா வெஸ்ட்ரே. வெறும் 2 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராவல் டிஸ்டன்ஸு. ஆன் தி அதர் ஹேண்ட் லாங்கஸ்ட் ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 மணி நேரம் போகும். டைரக்ட் ஃப்ளைட்டா சிங்கப்பூர்ல இருந்து நியூயார்க் வரைக்கும் போகுது இந்த ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டில் தப்பி தவிர உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு பேபி பக்கத்தில் உங்கள் சீட்டு இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நம்பர் 4, the United Kingdom and Great Britain are not the same. United Kingdomன்றது இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் அண்ட் நார்தர்ன் அயர்லாந்து, இந்த 4 நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தாதான் அதை யுனைடெட் கிங்டம் அப்படின்னு கூப்பிடுவோம். வைல் கிரேட் பிரிட்டன் அப்படின்றது நார்தர்ன் அயர்லாந்து அப்படின்ற நாடுகளை அதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு மித்த 3 நாடுகளில் தான் நம்ம கிரேட் பிரிட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்பர் 5, பாலி இஸ் நாட் அ கண்ட்ரி. இந்தோனேஷியாவில் ஒரு ஐலாண்டு பேர் தான் பாலி. பாலி அப்படின்றது ஒரு தனி இண்டிபெண்டன்ட் நாடு கிடையாது. பாலி வந்து டூரிஸ்ட் வரிசையிலையும் மற்றும் கல்ச்சர் அண்ட் ரிலீஜன் வரிசையிலையும் வித்தியாசமா இருக்கு மித்த இந்தோனேஷியன் ஐலாண்டை விட. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மக்கள் பாலி ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிடறாங்க. நம்பர் 6, ரஷ்யா அண்ட் சைனா, இந்த 2 நாடுகள் தான் அதிகமான கண்ட்ரிஸோட பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 14 கண்ட்ரிஸோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றாங்க. வேற எல்லா கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா 14 கிட்ட வரல. மேபி 5 கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் பண்ணலாம், 7 கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் பண்ணலாம். பட் இந்த 2 பேர் மட்டும்தான் 14 கண்ட்ரிஸோட பார்டர் ஷேர் பண்றாங்க. நம்பர் 7, உலகத்துல டாலஸ்ட் மவுண்டன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. டெக்னிக்கலி கரெக்ட். பட் யூஎஸ்ல உள்ள ஹவாயில தான் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் மவுண்டன் இருக்கு. அதோட பேரு மவுனா கேயா. என்ன வித்தியாசம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் வந்து சர்ஃபேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அது வந்து பேர் வாங்கிருச்சு. இந்த இமேஜை நீங்க பார்த்தாலே உங்களுக்கே புரியும். Number 8, Egypt isn't only located in Africa continent. ஈஜிப்டோட சினை பெனின்சுலா ஏஷியா கண்டத்துல எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால ஈஜிப்ட் நாடு ஏஷியன் கண்ட்ரியாவும் வரும், அதே மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரியாவும் வரும். இந்த நிலைமை ஈஜிப்டுக்கு மட்டும் கிடையாது. ரஷ்யா, டர்க்கி, கசகஸ்தான் இவங்க எல்லாருமே வந்து ஏஷியனாவும் வருவாங்க, யூரோப்பியனாவும் வருவாங்க. நம்பர் 9, உலகத்திலே பெரிய ஷாப்பிங் மால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல உள்ள துபாயில உள்ள துபாய் மால் தான். டோட்டலி வந்து 12 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கொண்டது இந்த மால். நம்பர் 10, Russia does not have a city in the top 5 most populated cities in the world. உலகத்திலே பெரிய நாடாவே ரஷ்யா இருந்தும் மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டிஸ்ல இடம் பிடிக்கல. ஸோ வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறது டோக்கியோ, ஜப்பான்ல இருக்க டோக்கியோ. 37 மில்லியன் பிளஸ் இருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டுடைய கேபிட்டலான டெல்லி, இங்கே 34 மில்லியன் பிளஸ் இருக்காங்க பாப்புலேட்டடா. அடுத்து இந்தோனேஷியாவில் உள்ள ஜகார்த்தா 33 மில்லியன் பிளஸ் இருக்காங்க. அடுத்து சைனாவில் உள்ள ஷாங்காய் 29 மில்லியன் பிளஸ் இருக்காங்க. அடுத்து தாக்கால பங்களாதேஷ் உள்ள தாக்கா 23 மில்லியன் பிளஸ் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா சிட்டிஸுமே ஏஷியா கான்டினென்ட்ல மட்டும்தான் இருக்குது. நம்பர் 11, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் படி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்தியா தான். 2024 மே மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைனா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, இந்தியா செகண்ட்ல தான் இருந்துச்சு. திடீர்னு இந்த இந்தியன்ஸ் என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, மே மந்த்தும் ஜூன் மந்த்தும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டாப்ல வந்துருச்சு. இப்படி பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா 21st செஞ்சுரியில் 10 பில்லியன் பிளஸ் பீப்புள் இருப்பாங்க இந்த வேர்ல்ட்ல. நம்பர் 12, இந்தோனேஷியா நாட்டில் 120க்கும் மேல ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்கான். கண்ட்ரி வித் மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. ஆக்டிவ் வால்கனோஸே இல்லாத நாடு ஆஸ்திரேலியா தான். நம்பர் 13, உலகத்தை ரொம்ப ஆழமா இருக்க போஸ்ட் பாக்ஸ் ஜப்பான்ல உள்ள சுசாமி பே தான். தோராயமா 10 மீட்டர் டீப்பா இருக்கு.
அதே மாதிரி ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்ல மட்டும்தான் இருக்கு. நம்பர் 14, உலகத்துடைய டீப்பஸ்ட் லேக் ரஷ்யாவில் உள்ள லேக் பைக்கால். 1700 மீட்டர் டெப்த் இருக்கு. பட் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது லேக் டிட்டிகாவை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் லேக். பொலிவியா நாடுக்கும் பெரு நாடுக்கும் நடுவுல இந்த லேக் வந்து இருக்கு. முக்கியமா சர்ஃபேஸ்ல இருந்து 3800 மீட்டருக்கு மேல இந்த லேக் இருக்கு. நம்பர் 15, உலகத்திலே பெரிய பிரமிட் ஈஜிப்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பிரமிட் மெக்சிகோல இருக்க சொலுலா தான். நம்பர் 16, மேப்ல பார்க்கும்போது நிறைய இந்த குட்டி குட்டி அங்கங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஐலண்ட். ஸோ எங்கே நிறைய தெரியுது? கனடா, இந்தோனேஷியா நிறைய தெரியுது. பட் இது ரெண்டுமே கண்ட்ரி வித் மோஸ்ட் ஐலண்ட்ல இடம் பெறல. இட்ஸ் ஆக்சுவலி ஸ்வீடன். ஆல்மோஸ்ட் வந்து 2,70,000 ஐலண்ட் வந்து இந்த ஒரு நாட்டில் மட்டும் இருக்கு. நம்பர் 17, கனடா. உனக்கான டைம் வந்துச்சு. கண்ட்ரி வித் மோஸ்ட் லேக்ஸ் அப்படின்றது கனடா தான். ஆல்மோஸ்ட் வந்து 9 லட்சம் லேக்ஸ் வந்து இருக்கு. அதை விட மோர் ஷாக்கிங் திங் என்ன அப்படின்னா மீதி எல்லா நாட்டோடைய லேக் இருக்குங்களா அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கம்பைண்டா பண்ணாலும் கனடா தனி நாடா எல்லாத்தையும் பீட் பண்ணிடும். ஏன்னா வேர்ல்டுடைய 62% லேக் கனடா மட்டுமே வச்சிருக்கு. மீதி பர்சன்டேஜ் தான் மித்த நாடுகள் வச்சிருக்காங்க. நம்பர் 18, வேல்ஸ் நாட்டுல ஒரு நகரம் இருக்கு. அதுக்கு பேரு யூரோப்ல இதுதான் லாங்கஸ்ட் சிட்டி நேம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. பட் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் சிட்டி நேம் அப்படின்றது He taumata whakatangihanga ko wauwau o tamatea turi pūkākā piki maunga horonuku pō kai whenua ki tana tahu. Totally 85 characters இருக்கு. அம்மா, இந்த நகரம் நியூசிலாந்துல இருக்கு. நம்பர் 19, பிரான்ஸ் நாடு தான் வேர்ல்ட்லயே அதிக டைம் ஜோனை கொண்டது. மொத்தம் வந்து 12 டைம் ஜோன் இந்த ஒரு நாடு வச்சிருக்கு. நான் அதை எல்லாத்தையும் வந்து வாயில சொல்ல போறது கிடையாது. ஸோ ஒரு மேப் காமிக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோ. நம்பர் 20, இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்க்கும் யூரோப் கான்டினென்ட்க்கும் செப்பரேட்டா வைக்கிறது ஒரு கடல் தெரியுதுல. இந்த கடல்ல ஜஸ்ட் வந்து 14.3 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ ஆப்பிரிக்கன்ஸ் நைஸா ஸ்விம் பண்ணி யூரோப்புக்கு போயிடலாம் போலயே. நம்பர் 21, சமீபத்தில் நிறைய பேருடைய ஃபேவரட் டிவி ஷோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச இந்த டிவி சீரிஸ் எங்க ஷூட்டிங் எடுத்தான்னு தெரியுமா? வெல், குரோஷியாவில் உள்ள டுப்ரோவ்னிக் நகரத்தை தான் இதை ஷூட்டிங் எடுத்தாங்க. நம்பர் 22, உங்களுக்கு தெரியுமா எர்த் மிடில் மனிதன் போற அளவுக்கு ஒரு ஓட்டையை போட்டீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம் வர ஜஸ்ட் வந்து 42 மினிட்ஸ்ல நீங்க அதர் எண்டை வந்து ரீச் பண்ணிடலாம். என்ன ட்ரை பண்றீங்களா? நம்பர் 23, உலகத்திலே ஒரே நாடு நிறைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வச்சிருக்கிறது இந்தியா தான். டோட்டலி 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்கு. வேற எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 22 கிட்ட வந்து இல்லை. இந்தியாவுக்கு அடுத்து வரணும்னா அது சவுத் ஆப்பிரிக்கா. டோட்டலி 11 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வச்சிருக்காங்க. ஸோ காய்ஸ், இன்னும் எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் நீங்க போடுற கமெண்ட்ஸ் பொறுத்து தான் அதை தீர்மானிக்கும். பாய்.